Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி இடியப்பம். இடியப்பம் ஆவியிலே வேகிறனால நம்ம வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது, ரொம்ப நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் 1.5 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன். இது வீட்டிலையே அரைச்ச மாவு தான், கடையில் வாங்கினதில்லை. இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கிறேன். உப்பு இவ்வளோ போட்டால் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் தண்ணி வச்சு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறனால நம்மள்கிட்ட கைனால் பிசைய முடியாது, கை ரொம்ப சூடும். அதனால ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறனால கை வச்சு பிசைய முடியாது, அதனால் ஒரு பவுலில் பச்சை தண்ணி வச்சுட்டு அதில் தொட்டு தொட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சுக்கிருங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிருங்க. மாவு ஃபுல்லுமே நல்லா பிசைஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜ் வரணும். நம்ம நல்லா இப்படி எடுத்து உருட்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு கொலக்கட்டை பிடிப்போம் இல்லையா, அது மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இடியப்பம் புளியையில் நல்லா வரும். இப்போ இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு இட்லி துணியை போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இப்போ இடியப்ப உரலில் மாவு அதே மாதிரி நம்ம கொலக்கட்டைக்கு பிடிப்போம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் பிடிச்சி அதை எடுத்து இடியப்ப உரலில் வச்சுருவோம். நல்லா இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இடியப்ப உரலில் மேலே உள்ள மூடியை வச்சு கொஞ்சம் அப்படியே நல்லா அழுத்தினோம்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இடியப்பம் வரும் கீழே. இதே நம்ம தண்ணி அதிகமாக்கிட்டோன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் லூஸ் ஆயிரும், ஆகிட்டு பிசு பிசுன்னு ஆயிரும். நம்மளுக்கு இடியப்பம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்காது சாப்பிட்றதுக்கு. இந்த பதத்தில் கரெக்டாக நம்ம வச்சோன்னா தான் இடியப்பம் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். எடுக்கையில் நான் அவிச்ச உடனே காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. முடிஞ்சிருச்சுன்னா அதே மாதிரி நம்ம மாவு எடுத்து மறுபடியும் அதே மாதிரி புழிஞ்சு விட்டுக்குருவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. தண்ணி கம்மியானாலும் உங்களுக்கு இப்படி இடியப்பம் புளியையில் உங்களுக்கு புளியறதுக்கு வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே புளிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு ஃபுல்லாக. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ இடியப்பம் புளிஞ்சு வச்சதை எடுத்து வச்சுருவோம். மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா வேகட்டும். ஏன்னா இடியப்பம் நம்மளுக்கு ஆவியிலே வேகிறனால நம்மளுக்கு நல்லது. இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு, செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம கைட்டை தொட்டு பார்த்தோன்னா அது மாவு மாதிரி பிசு பிசுன்னு அமுங்காமல் கை தொட்டவுடனே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம். எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இடியப்பத்தை எடுத்து இப்படி பிரித்த உடனே எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள். நல்லாவே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு, கடையில் வாங்கின மாதிரியே மாவு மாதிரியே. ஆனால் இது வீட்டில் பச்சரிசி வச்சு அரைச்ச மாவு தான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை, வெல்லம், தேங்காய், சீனி, சாம்பார் அல்லது குழம்பு, எந்த குழம்பு வேணுனாலும் வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்மளுக்கு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், இரும்பு சத்துலாம் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.